ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து மாவு இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், போன்விட்டான்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இன்க்ளூடிங் டீ, காஃபி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கெல்லாம் பதிலாக இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல எந்த விதமான நோயுமே நம்மளை தாக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு இது எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சாமை அரிசி 1/4 கிலோ, குதிரைவாலி அரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அண்ட் தென் இதே மாதிரி என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்ற என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு போர்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். திணை 1/4 கிலோ. உங்களுக்கு சப்போஸ் இதில் தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. மாப்பிள்ளை சம்பா சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும், அது 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கவுனி அரிசி 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் மக்காச்சோளம் 1/4 கிலோ எடுத்துக்கலாம். அண்ட் தென் காட்டுக்கம்பு, அதாவது கம்பில் நிறைய வகை இருக்கும். காட்டுக்கம்பு கிடச்சுன்னா பெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹைப்ரிட்டே எடுத்துக்கலாம். அண்ட் தென் உருண்டை பொட்டுக்கலை கிடச்சிச்சினாலும் ஓகே, இல்லைனாலும் ஆஃப் சைஸாக இருக்கிறதும் எடுத்துக்கலாம். நிலக்கடலை 1/4 கிலோ எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை 1/4 கிலோ எடுத்துக்கலாம். பார்லி அரிசி 100 கிராம் எடுத்துக்கலாம். கேழ்வரகு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்துக்கலாம். நல்ல வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கறதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அண்ட் தென் சுக்கு 100 கிராம் எடுத்துக்கலாம். கொள்ளு 100 கிராம் எடுத்துக்கலாம். பாதாம் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முந்திரியும் 200 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் கூட குறைச்சி இன்னும் எடுத்துக்கலாம். குறைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இன்னும் கூட எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அண்ட் தென் பிஸ்தா 200 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதையும் குறைச்சோ கூடவோ நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப. பச்சை பயிறு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ நாட்டு சுண்டல் எடுத்திருக்கேன். நாட்டு சுண்டல் அப்படின்னா கருப்பு சுண்டல் நம்ம கடையில் கிடைக்கணும். அதில் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசு தான் கிடைக்குதுனாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோளம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட் அதிகம். பச்சை பட்டாணி 1/4 கிலோ எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி அப்படிங்கிறது காஞ்ச பட்டாணி நமக்கு கடையில் கிடைக்கணும். அது தட்டைப்பயிறு 1/4 கிலோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஓப்பன் பண்ணி நான் வேறு ஒரு பவுலுக்கு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருந்த அளவுகளில் எடுத்திருந்த எல்லா திங்ஸையுமே நான் வறுத்துக்கிறேன். ஒவ்வொன்றா தனித்தனியாக நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்து எடுக்கிற வரைக்கும் ஒரு சின்ன மியூசிக்கோடு போயிட்டுருக்கட்டும். நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம்.
இப்போ நம்ம பார்த்த எல்லா பொருளுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிலையும் அரைக்கலாம், அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால். ஆனால் நமக்கு நிறைய பொருட்கள் இருக்கனால நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா மிக்சி சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இந்த ரைஸ், அரிசி, கோதுமைலாம் அரைப்பாங்களா, அங்கே கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இந்த வந்து நம்ம வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே ஃபேன் கடியில் வச்சு கிட்டத்தட்ட நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே தாங்க அரைக்கணும். ரொம்ப சூடோடு அரைச்சிடாதீங்க, அரைச்சிங்கன்னா அது வீணாக போயிடும். ஸோ அண்ட் தென் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு பேப்பரோ ஒரு டவலோ ஏதாவது ஒன்று விரித்து போட்டு ஃபேன் கடியில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. இது நீங்கள் பல்காக அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு, வண்டு வச்சிருன்ற மாதிரி டவுட் இருந்தால் இதை ட்ரை பேனில் வடை சட்டியில் வெறும் சட்டி இருக்கு இல்லையா, வெறும் பாத்திரம் வெறும் பேனில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அந்த மாவு சூடாகிற வரைக்கும் மட்டும் வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு மேலவே வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதை வந்துட்டு நான் இன்றைக்கி இதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி நான் மால்ட் ரெடி பண்ண போகிறேன். அந்த 2 டம்ளருக்கு அதாவது 1.5 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் வீதம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஒரு சாஸ் பேனில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் பண்ணணும். இது நீங்கள் நம்ம அரைச்சோம் இல்லையா பவுடர், அதுலேருந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா பால் யூஸ் பண்ணியே செய்யலாம். கொஞ்சம் திக்காக செஞ்சு எடுத்துக்கலாம். அது வந்து குழந்தைங்களுக்கு செரலாக் மாதிரி அது மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பசங்களுக்கு தான் என்னோடய விக்னேஷ், சிவானி 2 பேத்துக்கும் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சதுனால அந்த பவுடரை இதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போது இதை கட்டிகள் இல்லாமல் நீங்கள் கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கட்டி தட்டிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக இதை வந்து கிண்டி விட்டிங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே வந்து கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும். கெட்டிப்பட்டதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சு எடுத்த பால் இருக்கும்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு கட்டி தட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா சரியாக போயிடும், பயப்பட வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஆறின பால், அதாவது காய்ச்சி ஆற எடுத்து வச்சுருப்போம்ல அந்த பால் வந்து இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் போதும். 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்தோனாலே இதே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை மொத்தமாக நீங்கள் ஒரே தெரியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடுங்க. இன்ன வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த இது கெட்டிப்பட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம்ல, அதுக்கப்புறமா நான் ஆன் பண்ணலை. ஆன் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள பாலையும் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் கிளறி விட்டிங்க அப்படின்னா பால் நல்லா கொதி வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போது நம்ம எல்லா பாலையுமே ஒட்டுமொத்தமாக சேர்த்துடலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல கெட்டியாகாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் நல்லா காய வச்சுக்கலாம். எப்போவுமே இது செய்யும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு பொங்கி ஊற்றிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். பால் சேர்த்துக்கோல அதனால். இது மாதிரி கைவிடாமல் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சத்து மாவு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல அந்த கொஞ்சம் கெட்டியமாக இது எல்லாமே பால் நல்லா மெர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது லேசாக பொங்க வரும் பாருங்கள். ஒரு தடவை பொங்க வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் அப்படின்னா நம்ம குடிக்கிற சூட்டுக்கு ஆற வச்சிடணும். இப்போது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய மால்ட் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சப்போஸ் நீங்கள் காய்ச்சாத பால் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறட்டும் அப்படின்னா நம்ம குடிக்கிற சூட்டுக்கு வரட்டும்.
இப்போது இதில் வந்து இனிப்பு சேர்க்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்றனால நம்ம இப்போ சாப்பிட்றது ஹெல்த் மிக்ஸ் அப்படின்றனால இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு வெல்லம் அண்ட் தென் கருப்பட்டி அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. நான் வந்து ரெகுலராக பிள்ளைங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கொடுப்பேன். ஸோ அதை வந்து இது கூட நம்ம கலந்துக்கலாம். இது வந்து நம்ம குடிக்கிற சூடுக்கு வந்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேருங்க. ஏன் கொதிக்கிற போது சேர்க்கக்கூடாது அப்படின்னா, நாட்டு சக்கரை நீங்கள் கொதிக்கும் போது சேர்த்திங்கன்னா பால் ஒன்று திரிஞ்சிரும். அப்படி ஏன்னா அதில் லேசான ஒரு உப்புச்சுவை இருக்கும், அதனால் வந்து பால் திரிஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நாட்டு சர்க்கரையில் உள்ள சத்துக்கள் வந்து நமக்கு பாலில் இறங்காமல் போயிடும். பால் நல்லா கொதிக்கும் போது நம்ம எப்போவுமே நாட்டு சர்க்கரை கலக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் வந்து உள்ள சத்துக்கள் வந்து போயிடும். அதனால் வந்து கொதிக்கும் போது நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம செய்யக்கூடாது. இது மாதிரி ஓரளவுக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், ஆறினதுக்கப்புறமா பால் வந்து ஓரளவுக்கு திக்காக நல்லா மால்ட்டு மாதிரி வந்துடுச்சு. நம்ம கடையிலலாம் விற்கிது இல்லையா மால்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம வீட்லேயே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ரொம்ப சத்தான ஒரு ட்ரிங்க் இதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இதை செய்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.